அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான தேங்காய் சோறு தான் ஆக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேங்காய் சோறு ஆக்கிறதுக்கு நான் அரைப்படி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய தேங்காவை எடுத்து பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பேன் அடுப்பில் வச்சாச்சு. பேன் நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து நம்ம நெய்யை ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம ஆயில் ஊற்றிக்க போகிறோம். நெய்யும் ஆயிலும் சேர்ந்து 50 கிராம் ஊற்றிக்கலாம். அரிசி 1/2 கிலோ தான் நம்ம போடுறோம், அதனால் 50 கிராம் போதும். அதாவது ஆயில் நெய் ரெண்டும் சேர்ந்து 50 கிராம் தான் ஊற்றிருக்கோம். நீங்களும் அந்த அளவுக்கு ஊற்றிங்க. நெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் பட்டை 2 துண்டு போட்டுக்கலாம். இதுலேயே பிரிஞ்சி இலை 2 போட்டுங்க. மற்றபடி நம்ம கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் இந்த சோத்துக்கு தேவை கிடையாது. வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். இன்றைக்கி நம்ம அரைப்படி அரிசி தான் ஆக்குறோம். அதாவது நான் குவளையால் 1 குவளை எடுத்துக்கிட்டேன். 1 குவளைக்கு 3 குவளை அளவு தேங்காய் பால் ஊற்றணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் மல்லி புதினா போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவு. இதே அளவுக்கு நீங்களும் சேர்த்துங்க. இது நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து இதில் ஊற்றிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால், தண்ணி 2 மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. 1 குவளை அரிசிக்கு 3 குவளை தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த குவளையால் அரிசி எடுக்கிறீங்களோ அதே குவளையால் 3 குவளை அளவு தேங்காய் பால் ஊற்றிங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா வாசமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. மூடியை போட்டுடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கடை நம்ம அரிசி களைஞ்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் கொதிச்சிச்சின்னா சட்டுன்னு பொங்கிடும். அதனால் பக்கத்தில் தான் நிற்கணும். வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம் கொதிக்குதான்ட்டு. நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க அரிசி இதில் சேர்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தேங்காவை உடச்சி பால் புழிஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அந்த சோறு ஆக்குறது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த கோகோனட் ரைஸுக்கு சிக்கன் கிரேவி, எக்கு கிரேவி இதெல்லாம் சைட் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கானாங்கழுத்த மீன் பாங்காய் வச்சாலும் இதுக்கு நல்லாயிருக்கும். புளி சம்பாலும் இதுக்கு அரைக்கலாம். இன்றைக்கி நான் இதுக்கு சிக்கன் கிரேவி தான் சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன். சிக்கன் கிரேவி செஞ்சதை வீடியோலாம் எடுக்கலை. அதை ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன். மூடி போட்டு வச்சுருவோம். அது நல்லா கொதித்து வரட்டும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் திறந்து பார்த்தோன்னு, இல்லைன்னா அது பொங்கி ஊற்றிடும். தேங்காய் பால் வந்து சீக்கிரத்துலேயே பொங்கிடும். பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு வருது. இப்போ நம்ம இன்னும் சத்தம் மூடி போட்டு நல்லா வேக விடுவோம். இப்போ நம்ம தேங்காய் சோறு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா முக்கால் பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம இதை ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். நம்ம எப்போதும் வடிக்கிற ரைஸ் மாதிரி நம்ம அப்படியே மூடி போட்டு நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி இது அடி பிடிச்சிடும். திறந்து விட்டு நம்ம கிண்டி விடணும். கிண்டி விட்டால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள் நல்லா கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடியை போட்டுடலாம். சோறு நல்லா புழுங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் புழுங்க போட்டாலே போதும். நல்லா புழுங்கிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம கிண்டி விட்டு நம்ம சோறு பரிமாற வேண்டியது தான். சோறு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. வாசமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய கோகோனட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு சிக்கன் கிரேவி, எக்கு கிரேவி இதெல்லாம் சைட் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.